அனைவருக்கும் மதிய வணக்கம். மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் காவிரி இலக்கிய திருவிழா நடைபெறும் இந்நன்னாளில் மாணவர்களின் அறிவு விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்காற்றுவது அச்சு ஊடகமா காட்சி ஊடகமா என்ற தலைப்பில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரில்லியன்ட் கல்வியியல் மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவ மாணவியரின் விவாத மேடையானது இனிதே ஆரம்பமாகிறது. அதில் அச்சு ஊடகமே என்ற தலைப்பின் கீழ் லே நிஷா, சோ ஐஸ்வர்யா, இரா அருண்குமார், மேலும் காட்சி ஊடகமே என்ற தலைப்பின் கீழ் வி கவிப்பிரியா, வ ரேணுகா, டி சகல்யா பங்கு பெற்று விவாத மேடையை சிறப்பிப்பார்கள். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் ஒரு நேரம் திட்டமிட்டு ஒரு குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டியிருப்பதால் இன்றைக்கு சமூகத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எல்லோர் கையிலும் ஊடகம் இருக்கிறது. எல்லோரும் ஒரு ஊடகத்தை கையிலே வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊடகம் என்பது நம்முடைய கருத்தை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ஊடகங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் என்று பிரிக்கலாம். இன்றைக்கு கலைஞர் பிறந்த இந்த மண்ணில் காவிரி விழாவில் நாம் பங்கெடுத்து கொண்டு பேசுகிற பொழுது கலைஞர் தன்னை ஒரு ஊடகவியலாக காட்டிக்கொண்டார், செயல்பட்டார். தன் ஆயுள் முழுவதும் அதிலிருந்து மாறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகத்தில் ஒரு கவிதை வாசித்தார். அதே கவிதையை தமிழகத்திலும் வாசித்தார். அந்த கவிதையை மாத்திரம் வாசித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். குடகுமலை உச்சியிலே கோலம் காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தால், ஆட வந்த ஆரணங்கை மறிப்பதற்கு கர்நாடகத்தான் அணை என்றான். அது அணை கட்டுவதையும் சொல்லும், ஒரு பெண்ணை அணைப்பதையும் சொல்லும். அதுக்கு பிறகு எழுதுவார், அவன் கையணையை தாண்டி கல்லணையில் சரணடைந்தால், தஞ்சைக்கு தாவி வந்தால் பூம்பாவாய் காவேரி, அவளின் புகார் கேட்டு பூம்புகாரின் கடலலையை அவளுக்கு துணைவனாக ஆக்கி தந்தாள். நீ கவலைப்படாத, உனக்கு துணைவன் பூம்புகார் கடலலை என்று சொன்னாள். அதற்கு பிறகு சொல்லுவார், புகுந்த வீட்டின் வளம் பெருக காப்பதுதான் பெண்மணியின் பெருமை என்றால் நம் கண்மணியாம் காவேரிக்கும் பொருந்தானே என்று சொன்னால். கர்நாடகத்திலிருந்து வந்தாலும் இன்றைக்கு வளம் கொளிக்கிற ஒரு மண் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், காவேரி பிறந்த மண். இது கலைஞர் எழுதிய கவிதை. எனவே அந்த கவிதையோடு இன்றைக்கு ஊடகத்தை நாம் பயன்படுத்துகிற பொழுது அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் என்று வருகிற பொழுது இது அறிவு வளர்ச்சிக்கு மாணவர்களுக்கு எந்த ஊடகம் அதிகமாக பயன்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வியோடு நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த விவாத மேடையில் முதலில் நிஷா அவர்களை பேச அழைக்கிறேன். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, இறையாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி மற்றும் நடுவர் அவர்களுக்கும் அலைக்கடலென திரண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது அச்சு ஊடகங்களே. அச்சு ஊடகங்கள் தான் சிறந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நடுவர்களுக்கும் தெரியும், இவ்வளவு ஏன் எதிரணிக்கு கூட தெரியும். இப்படி இருக்கிறப்போ எப்படி அவங்க இந்த தலைப்பெடுத்து பேச வந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அச்சு ஊடகம் என்பது முதலாக சீன நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1882ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதலாக வெளியான சுதேசி முத்திரன் என்ற இதழே முதல் தமிழ் இதழாகும். மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
அதற்கு தொடக்கப்புள்ளியே எங்கள் அச்சு ஊடகம் தானங்க. உலக செய்திகள்லேருந்து உள்ளூர் செய்திகள் வரையும் எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கறதே எங்கள் அச்சு ஊடகம்தான்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அச்சு ஊடகத்திலிருந்து வர்ற செய்திகள் எல்லாமே உண்மையாக இருக்கும். ஆனால் காட்சி ஊடகத்திலிருந்து வர்ற செய்திகள் எல்லாம் உண்மைக்கு நடுவே தேடுறேன். அச்சு ஊடகத்திலேயும் நிறைய தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ எல்லா எழுத்தாளரோட எழுத்துக்களையும் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற எழுத்தாளர்களை கேட்டு பார்த்தா தெரியும். முரண்படுகிற புள்ளிகள் இருக்குது. 2 நிமிடம் தான் டைம். சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லி சுருக்கமாக பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்கம்மா. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இரவு நேரத்தில் சாப்பிடலைன்னா உங்கள் அம்மா உங்களை எப்படி சாப்பிட வைப்பாங்க? எங்கள் அம்மா நிலவை காட்டி சோறு ஊட்டி கண்ணாசா. ஆனால் இந்த காலத்தில் அப்படியாங்க இருக்கு. ஃபோன் எடுத்து கையில் கொடுத்தோன்னே அந்த குழந்தை டான்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுதுங்க. இல்லை, இப்போ அது பிரச்சனை இல்லைம்மா. நிலவுக்கு புள்ள சோறு திங்குதா இல்லை செல்போனுக்கு சோறு திங்கிறாதான் முக்கியம். புள்ள சாப்பிட்றதான் முக்கியம். எப்படியா சாப்பிட்றதுல புள்ள. மனித மூளையின் நினைவாற்றல் என்பது மிக பெரியது. அது அளவிட முடியாதது. அதில் செய்திகளை 1000 கணக்காக இல்லை கோடிக்கணக்கில் அடக்கி வைத்திருந்தார்கள் மனிதர்கள். ஆனால் இப்போ 60 GB 30 GB 4 GBன்னு அடக்கி வச்சிருக்கிறான் காட்சி ஊடகத்தில். நிசா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஏன்னா நேரத்துக்குள்ளே பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஊடகம் என்பது குறைந்த நேரத்திற்குள் விரைவாக செய்தியை தர வேண்டிய அவசியம் இருக்குது என்பதைத்தான் வி கவிப்பிரியா அவர்கள் பேசுவார்களோ என்பதை நான் யோசிக்கிறேன். கவி பேசும் மொழியழகா, என் மொழி பேசும் கவி அழகா, உலக மொழிக்கெல்லாம் தமிழ் மட்டுமே அழகு என்று கூறி தமிழுக்கு முதற்கண் வணக்கம். என்ன அருமையான தலைப்பு! காட்சி ஊடகம். எவன் ஒருவன் ஒன்றை பார்க்கும் பார்வையும் உணரும் முறையும் தான் படைப்பையும் படைப்பாளரையும் உருவாக்குகிறது. மின்சாரத்தை கடத்த மின்கம்பி தேவைப்படுவது போல மன ஓவியமாக வைத்திருக்கும் ஒன்றை பிறருக்கு காட்சிப்படுத்த ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது இல்லையா நடுவர்களே? என் எதிரணியில் இருப்பவங்க பேச வந்திருக்காங்க அச்சு ஊடகத்தை பற்றி. அவங்க புத்தகத்தை புரட்டி மாய் செய்தலை பரட்டிமா பார்த்திருப்பார்கள்? இல்லவே இல்லை. காட்சி ஊடகத்தை பார்த்து அச்சு ஊடகத்தை தேடி தேடி எடுத்திருப்பார்கள் நடுவர்களே. இன்னைக்கும் அவங்க பழைய காலத்திலே இருக்காங்க. அச்சு ஊடகத்திலிருந்து காட்சி ஊடகம் மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அச்சு ஊடகத்தை படிச்சு படிச்சு கழுத்து வலிச்சுதான் மிச்சம். இன்னும் பாருங்க, அதை பத்தி பேசும்போதே எனக்கு கழுத்து வலிக்குது. ஒரு சின்ன கேள்வி. தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணும் வலிக்குமே, அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டுட்டு தெரிஞ்சா தேவலாம். காட்சி ஊடகம் வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஏன் மம்மி என்றால் நம்ம விட்டு மம்மியை தான் தெரியும். எகிப்துலயும் ஒரு மம்மி இருக்கு. காட்சி ஊடகம் வந்த பிறகு தானே தெரியும். நீங்க ஏமா மம்மின்னு சொல்றீங்க? அம்மான்னு சொல்லுங்களா அழகு தமிழ்ல. நீங்க ஏன் மம்மின்னு சொல்றீங்க? இப்பெல்லாம் குழந்தைகளா ரொம்ப பாவம்ப்பா. ஒரு மாணவனோட புத்தக பையை பார்த்துருக்கீங்களா? அது புத்தக பை அல்ல, மினி நூலகம். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சோஷியல், அதுக்கு நோட்டு வேற, நோட்ஸ் வேற. பாவம் இல்லையா அந்த மனிதன்? ஒட்டகமாக இருந்தவன் கழுதையாக மாறி புத்தகத்தை சுமந்து கொண்டு தான் செல்கின்றான் நடுவர்களே. புத்தகம் என்பது அவனுக்கு சுவையாக இருக்க வேண்டும், சுமையாக இருக்கக்கூடாது. அன்றைய காலத்திலே வள்ளுவர் கூறியிருக்காரு, அறிவினை என்பது உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அறிவினை என்பது உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கருவிகள் இருக்கிறதோ அந்த கருவின் உதவியோட தான் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவரே கூறியிருக்காருங்க. ஐஸ்வர்யா அவர்களே, உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறோம். அடுத்தபடியாக அதற்கு மறுப்பு சொல்வதற்கு ரேணுகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. ஐஸ்வர்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்.
என்ன ஒரு அருமையான தலைப்பு! மாணவர்களின் அறிவு விரிவாக்கத்திற்கு உதவுவது அச்சு ஊடகங்களா காட்சி ஊடகங்களா என்று சிறிதும் சந்தேகமின்றி சொல்வேன், அச்சு ஊடகமே என்று. பெரியார் ஒரு புத்தகத்தில் அழகாக சொல்லி இருப்பாங்க, ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், மானமுள்ள மனிதனுக்கு அறிவுதான் அழகு. இப்படி ஒவ்வொரு வரியிலையும் நம்ம சிந்தனைய மாற்றுவதும் தூண்டுவதும் அச்சு ஊடகம் தானே. நம்ம சிந்திக்கவே விடாததுதான் காட்சி ஊடகம். இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவோ வளர்ந்து நம்ம கையில புத்தகங்கள் மின்னிதழ்களா கிடைக்குது. ஆனா அது ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணி படிச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம காசுல நம்ம செலவுல ஒரு புத்தகத்தை வாங்கி அதை தொட்டு படிச்சு பார்க்கக்குள்ளார வர சந்தோஷம் எந்த விதமான தொழில்நுட்பத்தாலையும் கொடுக்க முடியாது. ஐயா நடுவர் அவர்களே, நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கக்குள்ளார அதை நுகர்ந்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒரு கணிப்பொறியில் பல புத்தகங்களை உள்ளடக்க முடியுது. ஆனால் மாணவர்கள் பாவம் ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அளவுக்கு சுமந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பள்ளிக்கு போகிறாங்களா? அதை குறைப்பதற்கு இப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்தது போல் மடிக்கணிலாம் கொடுத்துருக்காங்கள, லேப்டாப் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உயர் தொழில்நுட்ப இதெல்லாம் நிறையா பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் ஹைடெக் லேப்லாம் இருக்குது. அப்போ அது மாதிரி சுமையை குறைப்பதற்கு செய்கிறது சரியா, மாணவர்களை புத்தகங்களை சுமப்பது சரியா? நீங்கள் தான் சொல்லணும். எதிரணியினர் சொன்னாங்க, மாணவர்கள் ஒட்டகமா இருந்து புத்தகத்தை தூக்கி வளர்ந்தாங்க அப்படின்னு. ஆனா மறுபடியும் செல்போனை பார்த்து பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு மறுபடியும் ஒட்டகமா தானே தலைவர்களை மாறுறாங்க. என்ன சிக்கல்னா, இந்த எதிரில் உட்காந்துருக்காருல எழுத்தாளர் ஆடல் அரசன், அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் செல்போன்லாம் 1000 புத்தகம் இருக்கு, நீ என்னையா புத்தகமா வாங்கி சேர்க்கிற, செல்லுலேயே புத்தகம் வச்சுக்கியான்னு சொல்றாரு. சேர்ந்து வரும்போது அதான் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல, அவருக்கு சொல்லுங்க பதில். சரி நடுவர் அவர்களே, வாசிக்கும் போது நம்ம புத்தகத்தை படிக்கக்குள்ளார வெளிப்புறத்துலேருந்து வர எந்த ஒரு விஷயங்களும் நம்மளை திசை திருப்ப முடியாது. ஆனால் காட்சி ஊடகத்தில் நம்ம பார்க்கக்குள்ளார அப்படியா இருக்கு, எதையாவது உருப்படியாக படிக்கலான்னு போனால் முதல்ல ஒரு செல்ஃபோனை திறந்ததுமே வருது என்னன்னா, மதுரையில் இத்தனை வெரைட்டியில் இவ்வளோ ஃபுட்டா, 150 ரூபாய்க்கு சென்னையில் அன்லிமிட்டெட் ஃபுட்டா, இப்படி தானங்கய்யா வீடியோ வருது. சரி, அதையும் தாண்டி எதையாவது உருப்படியா படிக்கலாம் அப்படின்னு போனா ஒரு வீடியோ தொட்டதுமே முதல்ல வருது என்ன, விளம்பரம் தானங்க ஐயா. அது நல்ல விளம்பரமா இருந்தா கூட பரவாயில்ல, 1 ரூபாயில தொடங்குங்க, 1 லட்சத்தை வெல்லுங்க, இன்னைக்கே கேம் டவுன்லோட் பண்ணுங்க, விளையாடுங்கள் rummycircle.com அப்படின்னு இளைஞர்களை சீரழிக்கிற விளம்பரங்களா தானே வருது. அதுலயும் பொறுப்பு திருப்பு போடுறாங்க, இந்த விளையாட்டு நிதியோபாயத்தை ஏற்படுத்தலாம், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம்னு. ஆனா அதெல்லாம் நம்ம பயலுக எங்க சார் கேட்குறாங்க, அதுல தானே சார் போய் விழுவுறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக அதுக்கு பதில் சொல்லணும். ரேணுகா தான் பதில் சொல்லணும். அவங்க சிறப்பாக கேட்டிருக்காங்க, அதற்கான பதிலை நீங்கள் அவசியம் சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு இது மாதிரி ஆபாச விளம்பரங்கள்லாம் வருது, கவனச்சிதறெல்லாம் வருது, அதை நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னு பதில் சொல்லணும். வாங்க. நன்றி ஐயா. தன்னினத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்கின்ற ரசூல் கம்சதோவின் வரிகளுக்கு இணங்க என் தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த மேடையை எடுத்துக்கங்க. இந்த மேடையில் நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் ஏன் அச்சு பதிவே சிறந்ததுன்னு எதிரணி பேசுறது கூட காட்சி ஊடகம் மூலம்தானே பார்க்குறாங்க. எங்கய்யா அச்சு ஊடகத்தை பார்க்குறாங்க? இன்னைக்கு பசங்களுக்கு புத்தகத்தை எடுத்து படிக்க சொன்னா அவங்களுக்கு என்ன படிப்பா வருது, தூக்கம் தானையா வருது. ஆனா காட்சி ஊடகமோ அவர்களுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்துது. அம்மா ஒரே ஒரு நிமிஷம், நீங்க பரீட்சையை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம், எங்க பள்ளியில் ஒரு பையன் என்ன பண்ணான்னா, நாளைக்கு பரீட்சை இருக்கு நான் படிக்க போறேன்னு மெசேஜ் போட்டான். போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் எத்தனை லைக் வருதுன்னு வீடியோடய பார்த்துட்டு இருக்கான். அவன் பரீட்சை என்ன எழுதிருப்பான், நீங்கள் தான் சொல்லணும். நடுவர் அவர்களே, இந்த காலத்துல 3D அனிமேஷன் வந்துட்டு எதிரணியினர் எவ்வளோதான் மையத்திர பக்கம் பக்கமா எழுதினாலும் அவங்களால அந்த ஒரு வீடியோல உள்ளத ஒரு ஏட்டுல காமிக்க முடியாதியா. அது மட்டுமா, காட்சி ஊடகமானது மாணவர்களுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்துது. அவர்களுக்கு
தகவலை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவுது. இந்த காலத்துல ஸ்கூல்ல உட்காந்து பாடம் நடத்தினா மாணவர்களுக்கு உரையாடலை மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள பார்த்து நடத்துகிற டீச்சருக்கும் சேர்த்தே தானே தூக்கம் வரும். அது மட்டுமா ஐயா, ஒருத்தவங்களோட உரையாடலை அச்சு பதிவு செய்து வச்சுக்கிட்டு அதில் போய் பாவனைகளையும் உணர்ச்சிகளையும் பார்க்கறதுக்கு இந்த அச்சு பதிவில் முடியாது. அப்படி பார்க்கறதுக்கு பேசுற எல்லாருமே கம்பனாவோ முத்தமிழறிஞர் கலைஞராவுமா இருக்க முடியும். ரேணுகா அவர்களுக்கு மிக்க நன்றி. இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம அருண்குமார் வந்து பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையை நற்கணக்கே என அன்னை தமிழை முதற்கண் வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்கள் எதிர்கட்சிக்கு அதிகமாக ஆதரவு தெரிவித்து வருகிறார். நான் நடுப்புறம் உட்காந்துருக்கேன், நடுநிலையாக இருக்கான். ஆனால் ஏற்கனவே சொன்னவங்க ஒன்று சொன்னாங்க, ஒன்று வலதுசாரியாக இருக்கணும், இடதுசாரியாக இருக்கணும், மையத்தில் உட்காரக்கூடாதுறாங்க. ஆனால் இன்னைக்கு மையத்தில் தான் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கா. அதனால் நீங்கள் பயப்படாமல் பேசுங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசுறதுக்கு தான் தீர்ப்பு. இருப்பினும் என்னுடைய கருத்தை முன்வைத்து விட்டு செல்கிறேன். அச்சு ஊடகங்களே தன்னிச்சையாக செயல்பட்டு தரவுகளையும் தகவல்களுமே அதிகமாக மாணவர்களுக்கு பதிய வைக்கின்றன. அச்சு ஊடகங்கள் தகவல் நிரந்தரமாக இருப்பதால் அதனை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி மாணவர்கள் புரிந்து கொள்ள இயலும். காட்சி ஊடகங்களை பொறுத்தவரையில் சொன்னார்கள், காட்சி ஊடகங்கள் வந்து பிரபலமாகலாம் என்று. காட்சி ஊடகத்தில் என்ன பிரபலமாகலாம்? பாலிமர் போன்ற செய்திகளில் பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் சென்னையை சேர்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேற எந்த பேரையும் சொல்ல விரும்பலை, யாராவது இருந்தால் என்ன அடிக்க வர்றதுக்காக நான் எந்த பேரையும் சொல்லலை. ஆனால் சொல்கிறேன், இந்த திருவாரூர் மண்ணிலே பிறந்த ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், மணங்கமழும் தமிழே, மணங்கமரும் தாயே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு துணை எனக்கு இளையே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உண்மையான தமிழே, உலகின் முக்கியமான மொழியே, பூம்புகார் என்னும் நாடகத்தை உங்கள் முன் சிலப்பதிகார உரையால் உங்கள் முன் படைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று அக்காலத்திலேயே அச்சு ஊடகத்திற்கு சார்பாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார். அச்சு ஊடகத்தில் படித்ததன் மூலமாக தான் சிலப்பதிகார உரை மேலும் பெரிதோங்கியது. அது பூம்புகார் என்னும் நாடகம் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. காட்சி ஊடகத்தை பொறுத்தவரையில் எண்ணற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றன. அதை பார்ப்பதால் கவனம் சிதறல் போன்ற பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நீங்கள் அச்சு ஊடகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட மாணவர்களின் வாசிப்பு திறனும் எழுத்து திறனும் மேம்பட்டு செல்கிறது. அச்சு ஊடகத்தை பொறுத்தவரையில் எந்தவித இடர்பாடுகளும் இல்லை. தொழில்நுட்ப வசதி இல்லாத இடங்களிலும் கூட அச்சு ஊடகங்கள் பயன்படுகின்றன. இடர்பாடுகள் இல்லாத ஒரே ஊடகம் அச்சு ஊடகம். காட்சி ஊடகத்தை பொறுத்தவரையில் எண்ணற்ற இடர்பாடுகள் உள்ளன. ஒரு காட்சி ஊடகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், முக்கியமான செய்தியை அதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வச்சுங்க. இடையில ஒரு விளம்பரம் வருது. நீங்கள் பெண்களாக இருந்தால் தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு புடவை போன்ற விளம்பரங்கள் வரும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புத்தகம்லாம் நாங்கள் தேடல, அதனால் புத்தகம் வராது. எங்களுக்கு என்ன வரும்? நாங்கள் என்ன தேடுறோமோ ஒரு ஷேட்டோ அதில் மாதிரி வரும். நாங்கள் என்ன தேடுறோமோ, அதாவது நாங்கள் என்ன தேடுறோமோ அந்த விஷயமே மறைஞ்சு விளம்பரத்துக்குள்ளே போயிடுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு 4 சட்டை 400 ரூபான்னு கொடுப்பான், இல்லை 3 படம் 300 ரூபா கொடுப்பான். 300 ரூபாய்க்கு கொடுக்குறவனா நல்லதாக கொடுக்க போகிறான். அது தெரியாமலே நாங்கள் காட்சி ஊடகத்தில் வீணாக போகிறோம். நடுவர்களே, இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டாமா? காட்சி ஊடகம் தான் சிறந்தது என எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? அச்சு ஊடகமே சிறந்தது. நான் இன்னும் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லலாம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சு வில்லுரத்தின் அவர்கள் காட்சி ஊடகத்தை பற்றி சொல்வார், ஒன்றுமே சொல்ல மாட்டார். 7 தொடக்க எழுத வைத்த எண்ணமை மண்ணிலே தீட்டி தீட்டி விரல்களை தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டுகின்ற யுகத்தினோர் பாடலை என தமிழை ஆன்றோர் போன்ற சர்மக்களுக்கும் தெரிவித்து விட்டு செல்கிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை செழுமையாக வளப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அச்சு ஊடகமே. அக்காலத்தில் எல்லையா காட்சி ஊடகங்கள் இருந்தது, சான்றோர்கள் எல்லாம் வளரவில்லையா? இன்றைய மக்கள் வளர்வதற்கு காட்சி ஊடகங்கள் பயன்பட்டாலும் வளர்வதற்கும் மாணவர்களை செழுமைப்படுத்துவதற்கும் அச்சு ஊடகமே சிறந்தது. இதை யாராலும் மறுக்க முடியாது, நடுவராலும் மறுக்க முடியாது. எனவே
அச்சு ஊடகமே சிறந்தது, அச்சு ஊடகமே சிறந்தது என நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழால் வாழ்வோம், தமிழுக்காக வாழ்வோம், தமிழுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அருண்குமார், நன்றி. ரொம்ப ஆவேசமாக பேசி அமர்ந்திருக்கார் தம்பி. எதிர்காலத்தில் பெரிய அடையாளமாக வருவார் நினைக்கிறேன். அடுத்தபடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதற்கு வந்து தி கௌசல்யா அவர்கள், சகல்யா அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. எனது அணி பேசும் கருத்தே சரியான கருத்து என்று தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எதிரணி தங்கள் எடுத்து வந்துள்ள கருத்து தவறான கருத்து, எதிரணி கருத்தே சரியான கருத்து என கருத்தில் கொள்ளிருக்கும் எதிரணி அணியருக்கும், காட்சி ஊடகமே மாணவர்களின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிறது என்று காத்து கொண்டு கைதட்ட இருக்கும் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கங்கள். காட்சி ஊடகம் என்பது எம்மை சுற்றி உள்ள உலக செய்திகளை விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு ஊடகமாக காட்சி ஊடகம் திகழ்கிறது. காட்சி ஊடகம் இந்த நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன உலகத்தில் மனிதர்கள் தங்கள் வேலையை செய்கிறாங்கன்னா அதில் முழு பங்கு வகிக்கிறது காட்சி ஊடகமே. இந்த மாணவர்கள் அச்சு ஊடகத்தை விட காட்சி ஊடகத்தை மட்டும்தான் ஒரு இலக்காக வச்சிருக்காங்க. ஏன் மாணவர்களை விடுங்களேன், இப்போ நானே அப்படிதான், 2 பக்கத்தில் இருக்குங்க அச்சு ஊடகம், அதை நான் காட்சி ஊடகத்தில் பார்த்து 5 பக்கத்துக்கு எழுதுறாங்க. காட்சி ஊடகம் சிறந்தது தானே, இதை விடுங்க. இன்னொன்று, இப்போ உள்ள குழந்தையெல்லாம் படிக்க சொன்னால் அந்த குழந்தையோட மைண்டு எப்படிம்மா இருக்குது, ஐயோ அதில் என்ன இருக்குது, வெள்ளை பேப்பர் கருப்பில் எழுதியிருக்கு, இதை படிக்க தான் தோணுமா, படித்தா மண்டையில் தான் போய் சேருமா அப்படின்னு இருக்குது. ஆனால் அப்படியா இருக்குது எங்கள் காட்சி ஊடகம்? பார்க்குறதுக்கே கலர் கலராக, எப்படி பார்க்குறதுக்கே கலர் கலராக, கேட்குறதுக்கே இனிமையாக. நீங்கள் பார்க்குறது கலர் கலராக, கேட்குறதுக்கு இன்பதமாக இருக்கிறதெல்லாம் இந்த தலைப்பில் கொடுத்துருக்கிற மாதிரி கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுமா, அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுமா? அது நல்லதா கெட்டதான்ங்கிறது முக்கியம் இல்லை, அது போய் சேருதான்ங்கிறதா முக்கியம். கேள்வி வந்து அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுதா இல்லையாங்கிறதானே. கேட்கறதுக்கே இனிமையா அப்படியே மைண்ட் செட்ல கொண்டு போய் வச்சோம்னா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். எப்படி அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட அனைத்து விதமான சகல கேள்விகளுக்கு பதில்களையும் குறிப்புகளையும் தருகிறது. இந்த எதிரணியில் பேசுகிறாங்களே, அந்த காலத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு நன்றி. இல்லை நேரம் அவங்க முடியுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஏதாவது சொல்லி முடிக்கணும்னா நான் டக்குன்னு நன்றின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம்னா அதை கேட்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, வாங்க. என்ன ஒன்றுன்னா, அந்த மாணவர்கள் வந்து நீ ஒரு நிமிடம் பேசிக்கம்மா, எல்லாம் விரும்புகிறாங்க. என்னைக்குமோ அவங்க கேட்கறது தான் நமக்கு. இப்போ அச்சு ஊடகம்னு சொல்கிறாங்க. அச்சு ஊடகம் யாரால படிக்க முடியும்? நறுவரால் படிக்க முடியும், என்னால் படிக்க முடியும். வெளில இருக்காங்களே வாட்ச்மேன், அவங்களால படிக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னா காட்சி ஊடகம் தான் சிறந்தது. காட்சி ஊடகம் வந்து பக்குன்னு மனசில் பதியும், அதில் வேகமும் அதிகம். இப்போ வந்து பொன்னியின் செல்வனும் படம் எடுத்திருக்காங்களே, அது அச்சு ஊடகத்துலேருந்து தான் எடுத்தது. அச்சு ஊடகத்தில் இருந்தபோது யாருக்காச்சும் தெரியுமா பொன்னியின் செல்வம் வரலாற்று நிறைந்த படம்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அது காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போனை எடுக்கிறான், மச்சான் இந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுதுடா போய் பாருடான்னுக்கிறான். அதனால காட்சி ஊடகம் தான் சிறந்தது. இப்போ நடுவர் அவர்களை வளர்க்கும் போது கூட 2 பேர் வேணும். 2 பேர் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அது தேவை கிடையாது. அழகா ட்ரெண்டிங்கில் ஒரு சாங் இருக்கு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதக்க அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினது சிரிச்சிடுச்சு. அழுகுற பிள்ளையும் சிரிக்குதுங்க. இதை பார்த்தா மாணவர்கள் தங்களது அறிவை மேம்படுத்துவதற்கு கல்வி அறிவினையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஊடகமாக காட்சி ஊடகம் திகழ்கிறது. காட்சி ஊடகமே சிறந்தவை. ஏன்னா காட்சி ஊடகத்தில் வண்ணக்கலவை, அதாவது வண்ணக்கலவை ஒலிக்கலவை இரண்டினையும் சேர்த்து தனிக்கலவையாக வெளிப்படுவதே எங்கள் காட்சி ஊடகம். அவர்களுக்கு நன்றி. நன்றி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இப்போ மாணவர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இதில் சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்துக்குள்ளே நான் பேசி முடிக்கிறேன். சரியா 2 நிமிடத்தில் இவர்கள் பேசிய அறிவாற்றலை நாம் பாராட்டுகிறோம். இந்த அறிவு என்பது கல்வியின் வாயிலாக வந்தது என்பதை நீங்கள்லாம் மறக்கூடாது. இன்றைக்கு அரசாங்கம் அப்படி நினைத்தால் எல்லா பள்ளியிலும் ஒரு தொலைக்காட்சியை வைத்துவிட்டு நீங்கள் பார்த்து விட்டு செல்லலாம் என்று சொல்லலாம். ஆனால் தொடக்க கல்வியிலிருந்து எழுதுவதற்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் காட்சி ஊடகத்தில் இருக்கிற நன்மை என்ன என்றால், விரைவில்
மிகப்பெரிய பரப்பை சென்றடையும். இன்றைக்கு ஒரு புத்தகம் போடுறோன்னா 100 பிரதி 200 பிரதி விற்குது. ஆனால் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டால் இதே கல்கியினுடைய பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், இதே மோகமுல், ஜானகிராமுடைய மோகமுல் திரைப்படமாக வந்திருக்கு. ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, அந்த படைப்பில் இருக்கிற சிறப்பு படத்தில் இல்லை. அதை படைப்பாளர்களாக உணர்ந்திருக்க முடியும். அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதன், இன்னைக்கு நீங்கள் ஒரு முனைவர் பட்டம் பெறுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த ஊடகத்தை பார்த்து நான் இந்த தீசிஸை சப்மிட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இந்த புத்தகத்தில் இந்த பக்கங்களில் இருக்கிறது என்று தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால் அன்றிலிருந்து இன்று வரை அடிப்படை கல்வி என்பது புத்தக கல்விதான். இன்றைக்கு இலக்கியவாதிகளை வைத்து காவேரி விழா நடக்கிறது என்றால், படைப்பாளிகள் வந்து பங்கெடுத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் புத்தகங்கள் அடிப்படையில் தான் பேசினார்கள். அவர்கள் எழுதிய படைப்புகளின் அடிப்படையில் தான் பேசினார்கள். கலைஞருடைய படைப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் அவர் எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கிறார். ஏஎல் தொழில்நுட்பத்தில் கூட இப்போ பேசியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு எழுதின எழுத்துக்கள் தான் அதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது. எப்படி இருந்தாலும் காட்சி ஊடகத்தை தாண்டி அடிப்படை அறிவை தருகிற ஒரு ஆற்றல் படைப்பு இலக்கியத்திற்கு தான் உண்டு, எழுதப்பட்ட இலக்கியத்திற்கு தான் உண்டு. ஓலைச்சுவடியிலிருந்து இன்றைக்கு புத்தகமாக ஆகியிருக்கிற அந்த இலக்கியம் தான் அடிப்படை இலக்கியம். அடிப்படையை மறந்துவிட்டு நாம் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய மாளிகையை கட்ட முடியாது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அச்சு ஊடகம் மாத்திரம்தான் மிகச்சிறந்த ஊடகம். அதுதான் அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.